பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கவலை நீங்க ஓதும் துஆ. இந்த துஆவை யார் ஒருத்தவங்க காலையிலும் மாலையிலும் 7 தடவை ஓதி வராங்களோ தொடர்படியாக அவங்களுக்கு கவலையிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாப்பு தருவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா ஹஜ்ரத் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுத் என்ற நூலில் பதிவாயிருக்கு. சரிங்களா? அது என்ன துஆ அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஹஸ்பி அல்லாஹு, அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன். லா இலாஹா இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை. அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன். தவக்கல் அப்படின்னா நம்பிக்கை. சரிங்களா? அலைஹி, அவன் மீதே நம்பிக்கை வச்சிருக்கேன். சரிங்களா? வஹுவ அப்புல் அர்ஷில் அலீம், என்ன சொல்கிறாங்க? வஹுவ, இன்னும் அவன்தான் ரப்பு, இரட்சகன், அர்ஷுடைய இரட்சகன். சரிங்களா? அலீம், மகத்தான. வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், மகத்தான அர்ஷனுடைய இரட்சகன் அவன்தான் என இந்த துஆவுடைய பொருள். சரிங்களா? இப்போ முழுசாக இந்த துஆ பார்ப்போமா? ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். சரிங்களா? என்ன இதற்கு பொருள்? ஹஸ்பி அல்லாஹு. இப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து பொருளை சொல்லுங்க. சரிங்களா? ஹஸ்பி அல்லாஹு, அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன். லா இலாஹா இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை. அலைஹி தவக்கல்து, அவன் மீது தான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், அவன் யார்? மகத்தான அர்ஷுடைய இரட்சகனாக இருக்கிறான். இதுதான் இந்த துஆவுடைய பொருள். இந்த துஆவை யார் மாலையிலையும் காலையிலையும் 7 தடவை ஓதி வருவாங்களோ அவங்களுடைய கவலைகளை அல்லாஹு தாலா நீக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் தினமும் நம்ம இந்த துஆவை ஓதி வரவங்களாக இருப்போம். அல்லாஹ் கிருபை செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.